இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் புலாவ் ரெசிபி தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு 1 ஸ்பூன், அப்புறம் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் 1.5 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக சீரகப்பொடி, தனியாப்பொடி, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள் எல்லாமே 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. புதினா கொத்தமல்லி மேலே போட்டுட்டு கொஞ்சமாக நல்லா வதங்கினோடனே நான் பச்சை பட்டாணி ஃப்ரோசன் போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் பன்னீர் அதையும் கட் பண்ணி க்யூபாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ். அது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதையும் மேலே ஒரு போட்டு மேலே திருப்பி ஒரு சாதம் ஒரு லேயர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேலே நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு தம் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுருங்க. சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.